எண்ணெயையும் திராட்சரசத்தையும் குறைவில்லாமல் தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். தினம்தோறும் அப்பமும் தண்ணீரும் தந்து எங்களை வாழ்விக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோவான் கண்ட விண்ணக காட்சிகளின் வழியாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அவைகளை எங்களுடைய வாழ்வுக்கு சொந்தமாக்கவும் தருகின்ற வாய்ப்புகளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆட்டுக்குட்டியானவர் சுருளை வாங்கி அதிலிருந்த முத்திரைகளை உடைக்கின்ற காட்சியை குறித்து இன்றும் நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய பேரருளை தந்து உமது வார்த்தைகளின் வழி நடப்பதற்கு எங்களை வழி நடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். யோவானின் காட்சியில் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டி அரியணையில் அமர்ந்திருந்தவரின் கையில் இருந்த சுருளை வாங்கி அதில் போடப்பட்டிருந்த முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைக்கிறார். மூன்றாவது முத்திரையை உடைத்த பொழுது நடைபெற்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளன. மூன்றாம் முத்திரை உடைக்கப்படுகையில் அதன் காட்சி தொடங்குவதை குறிக்கும் அடையாளமான சொற்றொடர் வழக்கம் போல முதல் மற்றும் 2வது முத்திரைகளை உடைத்த பொழுது சொல்லப்பட்ட அதே சொற்றொடர், அதாவது நீ வந்து பார் என்று சொல்லப்பட்ட அதே வார்த்தைகள் இங்கும் சொல்லப்படுகின்றது. இது தொடர்ச்சியாக வருகின்ற காட்சியில் ஒரு மாற்று காட்சி அல்லது மற்றொரு சீன் வருவதை சுட்டி காட்டுகிறது என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட அதே பொருள் இங்கும் பொருந்துகின்றது. இங்கே வந்து பார் என்று 3ஆம் ஜீவனானது சொன்ன பொழுது ஒரு கருப்பு குதிரை வருகிறதை இங்கே காட்சியாக காட்டப்பட்டிருக்கின்றது. யோவான் காணும் காட்சி முடிவில் நடைபெறும் நிகழ்வல்ல, மாறாக உலகத்தின் முடிவுக்கு முன்னர் முடிவு விரைவில் வர இருக்கின்றது என்பதை அறிவுறுத்துகின்ற காட்சி என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த காட்சியில் கருப்பு குதிரையும் அதன் மீது ஏறி இருப்பவரும் பஞ்சத்தை அடையாளப்படுத்துகின்றனர். 3ஆம் முத்திரை உடைத்த பொழுது ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் என்று இந்த காட்சி துவங்குகின்றது. பஞ்சம் கொடியதாகவும் மிகுந்த துன்பம் விளைவிப்பதாகவும் இருப்பதை இந்த காட்சியில் சொல்லப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் விளக்குகின்றன. ஆனால் உயிர்களை பறிப்பதாக இந்த காட்சி சொல்லவில்லை. அதிக விலையில் கோதுமை கிடைப்பதும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேதப்படுத்தக்கூடாது என்கிற அறிவுரையும் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 6ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று இந்த 3ஆம் முத்திரை உடைத்த பொழுது வருகின்ற காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. கருப்பு எப்போதும் மரணத்தோடு தொடர்புடையது. இங்கு மரணம், பஞ்சம், வறுமை, நோய் இவற்றால் வருவதாக காட்டப்படுகின்றது. சகரியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சகரியா கூறும் கருப்பு குதிரை ஆண்டவரின் கோபத்தை கொண்டு செல்கின்றது என்று நாம் அங்கே காணலாம். அங்கு தமது மக்களுக்கு பாபிலோன் செய்த கொடுமைகளுக்காக ஆண்டவர் சினம் கொண்டிருக்கின்றார். யோவானின் காலத்தில் ரோம பேரரசன் பொருளாதார தடைகளை ஏற்படுத்தி தன்னை எதிர்ப்பவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்தான். இதனால் மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயினர். கருப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்தவன் கையில் ஒரு தராசை பிடித்திருந்தான் என்று 5ஆம் வசனத்தில் இந்த காட்சி வருவதை நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில்
தராசு மூலம் நிறுத்து தரப்படுகின்ற உணவு என்பது கொடிய பஞ்சத்தை குறிக்கும் ஒரு அளவுகோலாகும். நீங்கள் கீழ்ப்படியாதிருந்தால் உங்கள் அப்பம் நிறுத்து தரப்படும் என லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கடவுள் இஸ்ரவேலரை எச்சரிக்கின்றார். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களில் அப்பமும் தண்ணீரும் குறைத்து வழங்கப்படுவதோடு அளந்து தரப்படும் என்பதும் தண்டனையாக இறைவாக்கு உரைக்கப்பட்டிருக்கின்றது. அநீதியாக தராசு பயன்படுத்தப்படுவதையும் திருமறை கண்டிக்கின்றது. கள்ளத்தராசினால் செல்வம் சேகரித்து ஏழைகளையும் கிராமப்புற விவசாயிகளையும் வஞ்சிப்பதை ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இறைவாக்காக கண்டிக்கின்றார். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். தராசு நியாய தீர்ப்பை காட்டும் அடையாளமாகவும் திருமறையில் குறிக்கப்பட்டுள்ளது. நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்ற செய்தி பெல்தாஷாருக்கு தானியேல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அறிவிக்கப்படுகின்றது. அதே இரவில் அவர் மரித்து போகின்றார் என்கின்ற செய்தியும் தானியேல் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே கருப்பு குதிரையும் தராசும் பஞ்சத்தையும் மரணத்தையும் சுட்டி காட்டுகின்றன. நமது வாழ்விலும் இறைவன் விரும்பும் நீதியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். இல்லையெனில் தராசும் கருப்பு குதிரையும் வருகின்றது என்கின்ற எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அநீதியுடையோராக வாழ்ந்து பிறரை துன்பப்படுத்தினால் பஞ்சம், வறுமை, அழிவு போன்ற தீமைகள் நமக்கும் நேரிடும் என்பதை உணர்ந்து ஆண்டவரின் மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். 6ஆம் வசனத்தில் 4 உயிர்களின் நடுவிலிருந்து குரல் ஒன்று வருவதை பற்றி ஒரு காட்சி வருகிறது. இந்த 4 உயிர்களின் நடுவிலிருந்து எழுகின்ற இந்த குரல் கருப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்தவர் தம் தராசை பிடித்திருந்த பொழுது உண்டானது என்றும் நாம் அறிகின்றோம். இந்த குரல் சொல்லுகின்ற செய்தியை 6ஆம் வசனத்தில் பாருங்கள். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் இந்த குரல் ஒலித்தது. இந்த குரலின் அடிப்படையில் கருப்பு குதிரை பஞ்சத்தை சுட்டி காட்டுகிறது என்றும் அதில் ஏறியிருந்தவர் உணவை பத்திரப்படுத்துகிறவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லா திடமுள்ள மனிதரும் அல்லது பலமுள்ள ஆண்களும் போருக்காக படையில் சேர்க்கப்படும் நிலையில் பயிரிட்டு அறுவடை செய்ய ஆளில்லாமல் பஞ்சம் நேரிடுவது இயல்பானது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த பஞ்சம் அல்லது வறுமை அதிகமாகிற பொழுது 1 படி கோதுமை வாங்குவதற்கு 1 பணம் தேவைப்படும் நிலை ஏற்படுகின்றது என்பதை இந்த குரல் சொல்லுகின்றது. பொது மொழிபெயர்ப்பிலும் ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் கிரேக்க மொழியிலும் 1 பணம் என்பது 1 தினாரியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 தினாரியம் என்பது வேலை செய்கிறவர்கள் பெறுகின்ற 1 நாள் கூலியாகும். பொதுவாக 1 தினாரியம் அல்லது 1 நாள் வேலையாளின் கூலியில் 8 to 16 படி அளவுள்ள சோளத்தையும் 3 முதல் 4 படி அளவுள்ள பார்லியையும் வாங்குவதற்கு அந்த நாட்களில் முடிந்தது. ஆனால் இப்போது பஞ்சத்தின் காரணமாக இஸ்ரவேல் மக்கள் 1 தினாரியத்துக்கு 1 படி கோதுமை மட்டுமே வாங்க முடியும் என்கின்ற நிலை இருக்கிறது. குடும்ப வாழ்வுக்கு தேவையான பிற பொருட்கள் எதையும் வாங்க இயலாது. 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை கிடைக்கிறது. கோதுமை வாங்குவதற்கு பதிலாக
ஒரு படி வார்கோதுமை வாங்கினால் ஓரளவு பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவர்களால் கொடுக்க முடியும். ஆனால் இதை தவிர அவரால் மீண்டும் எதையும் வாங்க இயலாது என்பதையும் நாம் அறிகின்றோம். இது பஞ்சத்தின் கடினமான நிலையை எடுத்து காட்டுகின்றது. கோதுமையும் வார்கோதுமையும் குறைந்திருக்கும் போது எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று உயிர்களின் நடுவிலிருந்து ஒலிக்கும் குரல் மிகவும் கவனிக்கத்தக்கது. கோதுமை வார்கோதுமைக்கு பஞ்சம் இருக்கிறது, ஆனால் எண்ணெயும் திராட்சரசமும் கிடைக்கிறது. எனினும் அது சேதமடையும் நிலையில் உள்ளது என நாம் இங்கே அறிகின்றோம். இந்த குரலுக்கான வரலாற்று மற்றும் புவியியல் சூழல்களை அறிவது நமக்கு இன்னும் அக்குரலின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். முதலாவது புவியியல் நிலை. கோதுமை, பார்லி ஆகிய தானிய பயிர்களின் அறுவடைக்கு பின்பு சில மாதங்கள் கழித்து பலன் கொடுக்கிற பழமரங்கள் அல்லது பழக்கொடிகள் பெரும்பாலும் ஒலிவ மரங்களும் திராட்சை கொடிகளும் ஆகும். அதிக கவனிப்பில்லாமல் வளர்ந்து யுத்த காலத்திலும் அதிகமாய் பாதிக்கப்படாமல் இருக்கும் இவைகளிலிருந்து கிடைக்கும் ஒலிவ எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தலாகாது என்று இந்த குரல் எச்சரிக்கின்றது. எனவே இவைகளை மருந்து போல சேதமடையாதபடி குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த குரல் ஒலிக்கிறது. அரசியல் நிலை என்றும் நாம் சிந்திக்கின்ற பொழுது இதிலே ஒரு சூழல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒருமுறை அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து வந்த கப்பல் இத்தாலியில் வந்து சேர்ந்ததை பார்த்த பஞ்சத்தில் வாடிய மக்கள் அது தானிய கப்பல் என்று நினைத்து அதனை வாங்குவதற்காக ஓடோடி வந்தனர். ஏனெனில் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து வரும் கப்பல்கள் அனைத்தும் அன்று தானிய கப்பல்களாகவே இருந்தன. ஆனால் அருகே வந்து பார்த்த பொழுது இந்த கப்பலில் வருவது தானியமல்ல, மணல் என அறிந்த மக்கள் மிகுந்த வேதனையோடு கலகம் செய்தனர் என்கின்ற ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு தானியத்தின் விளைச்சல் குறைவாகவும் திராட்சரசம், எண்ணெய் போன்றவை அதிகமாகவும் கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் பேரரசன் தொமித்தியன் இனிமேல் புதிதாக எவரும் திராட்சை பயிரிடக்கூடாது என ஆணை பிறப்பிக்கின்றான். நாட்டிலுள்ள பாதிக்கு மேற்பட்ட திராட்சை தோட்டங்கள் அழிக்கப்படும் என்றும் எச்சரிக்கின்றான். இந்த ஆணை பிறப்பித்த சூழ்நிலையில் மக்கள் தங்கள் தோட்டங்களை அழிக்கக்கூடாது என கலகம் பண்ண தொடங்கினர். இதை கண்ட தொமித்தியன் அந்த ஆணையை ரத்து செய்து நிலங்களில் பயிரிடக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தான். இந்த சூழலினால் மக்களின் அன்றாட தேவையான கோதுமை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதே வேளையில் திராட்சரசம் மற்றும் எண்ணெய் விற்பனையும் தடை செய்யப்பட்டிருந்தது. இதனால் ஏழைகளும் விவசாயிகளும் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டனர். இத்தாலியில் ஏழைகள் உணவுக்காக கடினப்படுகையில் உயர்குடி மக்கள் அங்கு எளிதாக தயாரிக்கப்பட்ட எண்ணெயையும் திராட்சரசத்தையும் உட்கொண்டு சுகபோகமாக ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தனர். ஏழைகள் பாதிக்கப்படுகையில் எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படும் நிலையில் இருப்பதை உயிர்களின் குரல் வெளிப்படுத்துகின்றது. 4 உயிர்களின் குரல் 3 உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. முதலாவது, ஏழைகள் கடினப்படுகையில் அவர்களை பாதிக்காமல் வாழும் மனநிலை நமக்கு வேண்டும் என்கின்ற உண்மை. இரண்டாவது, பொருட்களின் விலையேற்றம், மண்ணுலக பொருளாதாரம் இவைகளை குறித்தும் விண்ணுலகில் கரிசனை கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் அறிய அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, உணவுப் பொருட்களை சேதப்படுத்தாமல் அவைகளை பாதுகாப்பதையும் பிறருக்கு பகிர்வதையும் ஆன்மீக பயிற்சியாக நாம் கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பும் இந்த காட்சியில் வருகின்றது. இவைகளை மனதில் கொண்டு வாழ
ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அனுதினமும் காத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடைசி காலம் நெருங்குகின்ற பொழுது உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்பதையும் கருப்பு குதிரை என்கின்ற காட்சியின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். எங்களுக்கு கிடைக்கின்ற உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வளங்களையும் நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து எங்களுடைய தேவை போக மிஞ்சியவற்றை தேவையில் இருப்போருக்கு பகிரவும் அவைகளை வீணாக்காமல் பத்திரப்படுத்தவும் எங்களுக்கு அழைப்பு தருகின்றேன். இந்த நல்ல உணர்வை ஆன்மீக பயிற்சியாக கொண்டு எங்களோடு வாழ்கின்ற ஏழை எளியோரை பேணவும் அவர்களை பராமரிக்கவும் கூடிய நல்ல மனநிலையை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.